ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 நன்மையை செய்யக்கூடியவர், நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னெல்லாம் சிவபெருமானோட பெருமையை சொல்கிறதே 601வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் அதனாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, தனம் அப்படின்னா பொருட்செல்வம். இந்த பொருட்செல்வம் எதுவும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இவரை பிட்சாடனர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தாய்மானவர் சொல்கிறார், அண்டச்சராச்சரத்தையும் படைச்சு காத்து லயம் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருளை எல்லாரும் இறந்துண்ணி அப்படின்னு அவரோட சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறார், அவர் கையில் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு கையில் கபாலத்தோட பிக்ஷாடனராக இருக்காருன்னு தான் நமக்கு காமிக்கிறது. ஆனால் இவர் என்ன அப்படின்னர், அண்டச்சராச்சரத்தையும் படைச்சவர், காக்கிறவர், எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கிறவர் இவரோட சாப்பாட்டுக்கே எப்படி இருக்கார்னார், கையில் கப்பரையை தூக்கிண்டு பிச்சை எடுத்து இறந்துன்றவராக இருக்கார் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாரே அப்படின்னு தாய்மானவர் பரியாசம் பண்ணுறார். யாரை போய் எப்படி சொல்கிறா அப்படின்னு. இந்த வெளி தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறா, ஆனால் உள்ளுக்குள்ளே அவரோட பெருமை என்ன அப்படின்னார், இவர் தான் அண்டச்சராச்சரத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போது இவர் எந்த பொருட்செல்வமும் இல்லாதவர் அப்படின்னா இதை எதை குறிக்கிறது? அப்போ ஒன்றும் ரொம்ப ஏழை அப்படிங்கிறதா இல்லை. இவரோட பேரே ஈஸ்வரன் அப்படின்னா இருக்குது. அத்தனை ஐஸ்வர்யங்களும் இவரிடமேனா இருக்குது. இவரோட நண்பன் யார் அப்படின்னர், குபேரன். யாருக்கு தனபதின்னு அத்தனை பொருட்செல்வத்திற்கும் அதிபதியோ நவநிதிகளுக்கும் அதிபதி யாரோ அந்த குபேரன் யார் அப்படின்னர், இந்த சிவபெருமானோட நண்பராக இருக்கிறதோடு மட்டும் இல்லை, பரம பக்தராகவும் இருக்கார், சிவபக்தனாகவும் இருக்கார். அதுதான் அங்கே முக்கியம். அப்படின்னா அவரே வழிபடுறார் அப்படின்னா அண்டச்சராச்சரத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவரோட பக்தராக இருக்கார், இவரோட நண்பராக இருக்கார் அப்படின்னா அப்புறம் இவருக்கு என்ன குறைச்சல்? ஆனால் இவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னார், இவரோட நண்பரே குபேரனாக இருந்தாலும் எல்லாமே இவருக்கு உடமையாக இருந்தாலும் இவர் எதையும் தனக்குன்னு வச்சுக்காத இருக்கிறது எதுதான் அவரோட சுயநலம் இல்லாத சுத்த ஞானி அப்படிங்கிறத காமிக்கிறது. துறவு அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த துறவிகளோட லட்சணம் என்னென்ன, உடைமை இல்லாத இருக்கிறது தான் துறவு. எல்லாத்தையும் துறக்கிறது. இதுதான் ஞானத்தோட அறிகுறி. அஞ்ஞானிகளுக்கு என்னென்ன, எல்லாத்தையும் தனக்குன்னே சேர்த்துக்கிறது, எல்லாமே தனக்கு வேணும்னு சேர்த்துக்கிறது தான் அஞ்ஞானிகளோட குணம். எதையும் தனக்குன்னு இல்லாத எல்லாருக்கும் பொது உடைமையாக எல்லாருக்கும் வாரி கொடுக்கறது தான் ஞானிகளோட துறவிகளோட லட்சணம். அதனால் அப்படி சுத்த ஞானியாக துறவியாக இந்த சிவபெருமான் இருக்கிறதுனால அதனாய நமஹா அப்படின்னு எந்த ஒரு பொருட்செல்வமும் தனக்குன்னு இல்லாத இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியறது. சரி, இப்படி இவர்கிட்ட ஒன்றுமே இல்லாத இவரை போய் நாம் ஏதானு வேணும்னு கேட்டோன்னா கொடுப்பரா அப்படின்னார். கொடுப்பர். ஏன்னர், இவருக்கு அடுத்தவருக்கு கொடுக்கணுங்கிறதான் இவரோட ஆசை, விருப்பம். அப்படி இருக்கு. அப்படி இவர் தனம் இல்லாத இருந்தாலும் இவரோட நண்பரான தனபதியான குபேரன் இருக்கார். அவர் எப்படி எல்லாம் சிவபக்தி பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு புராண கதை. அழகாபுரி அப்படின்னு குபேரனோட ஊருக்கு பேர். அந்த அழகாபுரியில் குபேரப்பட்டணம் அப்படிங்கிற அதில் குபேரன் என்ன பண்ணுறார், தினம் சிவ பூஜை பண்ணுவார். பரம சிவபக்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பண்ணுவார். இவரோட பரிவாரங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் எல்லாம் அவருக்கு கைங்கரியம் பண்ணி எல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் தான் ராஜா, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு எல்லாம் பண்ணுறா. அப்படிலாம் பண்ணுறதே ஒரு நாளைக்கு இவர் பூஜைக்கு உட்காந்துன்னாச்சு. ஹேமமாலன் அப்படின்னு இவரோட பரிவாரத்தில் ஒரு அசிஸ்டண்ட், இவருக்கு உதவி பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட போய் பூ பறிச்சுனுவா அப்படின்னார். எங்கள் மானசரோவரத்தில் போய்
அங்கே பூத்திருக்கிற மலர்கள்லாம் பறிச்சுன்னு வா, தாமரை மலருக்கு எல்லா மலரையும் பறிச்சுன்னு வா அப்படின்னு. மானசரோவர் அதாவது கைலாயத்தை சொல்லுவா. இன்றைக்கும் போனால் குபேரப்பட்டினம் எங்கே இருக்குது அழகாபுரி, அங்கே தான் இருக்குது அப்படின்னு. எந்த இடத்துல சிவபெருமானோட வாசஸ்தலமான கைலாயமோ அதுக்கு பக்கத்திலேயே தான் அவரோட நண்பரான பக்தரான குபேரனுக்கும் இருக்குது. அங்கே போய் எல்லாம் பறிச்சுன்னு வா அப்படின்லாம் இவர் அனுப்புகிற. அவர் போனர். நல்ல அதுவும் எப்பேற்பட்ட புஷ்பம் கேட்கவே வேண்டாம். சாதாரண கடையில் வாங்குகிற பூவாக இருந்தாலும் சரி, நந்தவனத்தில் இருக்கிற பூவாக இருந்தாலுமே நமக்கெல்லாம் அபூர்வமாக இருக்குது. இது குபேரனோட நந்தவனத்தில் இருக்குது, அழகாபுரியில் இருக்கிற நந்தவனத்தில் பூத்த பூக்கள். இதெல்லாம் பறிச்சுண்டு வரத்தே என்ன ஆயிடுத்து, இவர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்துட்டு குபேரன்ட்ட பூஜை கொண்டு கொடுக்கணும். அங்கே தன்னோட மனைவியை பார்த்தார். விஷாலாட்சி அப்படின்னு அவரோட மனைவி. இந்த ஹேமமாலன் தன்னோட மனைவியை பார்த்தா அவளோட அந்த அழகில் மயங்கினார். மயங்கி என்ன ஆயிடுத்துன்னா காமவசப்பட்டார். பார்த்தார், இந்த பூவெல்லாம் கொண்டு எங்கேயோ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேலை இவ தலையில் சுட்டி பார்த்தா நன்னா இருக்குமே அப்படின்னு இவர் இந்த பூவெல்லாம் தன்னோட மனைவிக்கு கொடுத்து அவரோட ரமிக்க ஆரம்பித்தாச்சு. அங்கே பூஜைக்கு உட்காந்துருக்கிற குபேரன் பார்த்தார். என்னடா அது, என்ன ஹேமமாலன் பூ கொண்டு வரலையே அப்படின்னா வரவே இல்லை. நேர தாமதம் ஆயிண்டே இருக்குது, காலதாமதமாகுது. குபேரனுக்கு கோபம் வந்துடுத்து. எப்பேற்பட்ட முக்கியமான விஷயம், ஒரு பூஜை பண்ணுறோம், நம்ம ஸ்ரத்தையாக பண்ணின்னு இருக்கோம், இது தினம் நடக்கிறது தான் தெரியக்கூடியது. அதுக்கு ஒரு இடைஞ்சலாக பூ கிடைக்காது இதை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு உடனே என்ன மற்ற பரிவாரங்கள்ட்டெலாம் சொல்லி என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துன்னு வாங்குற. இந்த ஹேமமாலன் ஏன் இன்னும் பூ கொண்டு வரல, என்ன ஆச்சு காரணத்தை விசாரிச்சுன்னு வா, போய் அவனை அழிச்சுன்னு வா அப்படிங்கிற. போனால் அங்கே போய் இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது, மற்ற வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம் இவன் இந்த மாதிரி தான் அசடுத்தனை ஏதாவது பண்ணியிருப்பார் அப்படின்னு. அங்கே போனால் அதே மாதிரியே உறுதியாச்சு. உடனே சொல்கிறா, உடனே அரசனான குபேரன் ஒன்று அழைச்சின்னு வர சொன்னார் வா அப்படின்னு. இப்படி ராஜா அழிச்சுன்னு வர சொன்னார் அப்படின்னொன்னு இவருக்கு பயம் வந்துடுத்து. இப்போ தான் தன்னோட தப்பை உணர்ந்த இது நம்ம பண்ணினது ஒரு சரியில்லாத காரியம். நாம் அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு அவரோட பூஜைக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம மனசு போனபடி போயிருந்தால் கூட இதில் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவரோட பூஜைக்கு இடைஞ்சல் வராப்பில் பண்ணி நம்ம மனம் போனபடி நடந்துட்டது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுது. வேறு வழி இல்லை. நேர குபேரன் சபைக்கு வந்தால் குபேரன் விசாரித்தார் என்னாச்சு அப்படின்னு. அப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சது. உடனே குபேரனுக்கு கடுமையான கோபம் வந்து சபிக்கிறார் தன்னோட பரிவாரமான ஹேமமாலனை. எப்போ நீ சிவபூஜைக்கு கொடுக்க வேண்டிய பூவை கூட அதை முக்கியம் இல்லாத நீ உன்னோட மனசு போனபடி நடந்துட்டியோ, இப்போது இந்த பூஜை சரியாக நடக்கிறதுக்கு முடியாத போனது, அதை தடுத்த பாவம் உனக்கு ஒன்றும். ரெண்டாவது, நீ யாரை அவமதிச்சுக்கன்னு என்ன அவமதிக்கல, சிவபெருமானையும் அவமதிச்சிருக்க. நீ அவர்கிட்ட ஒரு மரியாதை இருந்தால், அவர்கிட்ட ஒரு பயம் இருந்ததுன்னா நீ இந்த பூவை கொடுக்காத இப்படி இல்லாமல் இருந்திருக்க மாட்ட. அதனால் நீ சிவபெருமான்ட்டையும் உனக்கு மதிப்பு இல்லை, அவரையும் நீ மதிக்கலை, அவர்கிட்டையும் உனக்கு பக்தி இல்லை, பிரியம் இல்லை, எங்கிட்டையும் அது இல்லை. அதனால் 2 பேருக்கும் அபச்சாரம் பண்ணின. அதனால் உனக்கு இப்போ சபிக்கிறேன். எப்போ இந்த உடல் அந்த என்ன பண்ணின அந்த உடம்பை பார்த்து மயங்கி அழகில் மயங்கி காமவசப்பட்டு இப்படியெல்லாம் இருந்தியோ, அதனால் உன்னோட உடல் அழகு தேஜஸ் எல்லாம் அழிய கடவது அப்படின்னு க்ஷயரோகம் அப்படின்பா. குஷ்டம் அப்படின்னு சொல்லும் க்ஷயரோகம். க்ஷயம்னாலே குறையிறது, எல்லாம் போயிடுறது, தேஞ்சு போயிடுறது. இப்படி போக கடவது அப்படின்னு சபிச்சார் வேறன். சபிச்சா என்ன, அடுத்த நிமிஷம் அவ்வளோதான், அப்படியே பழிச்சுடுத்து. உடனே இந்த ஹேமமாலன் அழுதார். நீ இதை என்ன பண்ணும், இனிமேல் இங்கே முடியாது, அழகாபுரியில் இருக்கக்கூடாது, பூலோகத்துக்கு போ அப்படின்னு பூமியில் கீழே தள்ளியாச்சு. அவர் இங்கே வந்து திரிஞ்சுன்னு இருக்கார். உடம்பு முழுக்கலும் இப்படி இருக்குது, தொழுநோயாக இருக்குது, பலவிதத்துலேயும் அது கெடுதல் பண்ணுறது. அந்த வியாதியை அனுபவிக்கிறதே தான் தெரியும். வெயில் ஆகாது, மழை ஆகாது, எதுவாக இருந்தாலும் உபாதையாக இருக்கும். அதோடு இல்லை, பார்க்குறவாள்லாம் வெறுப்பா. அதில் என்ன அப்படின்னு, தன்னோட பிரியமான மனைவியும் இவர் பிரிஞ்சு வராப்பில் ஆயிடுத்து. எந்த மனைவியோட அழகில் மயங்கி இப்படி எல்லாம் அபச்சாரம் பண்ணினாரோ அவளையும் கடைசியில் தியாகம் பண்ண முடியுமா ஆயிடுத்து. அதனால் ரொம்ப மனசு ரொம்ப வருந்தி அவர்
வழி எப்படி கிடைக்கும், இந்த சாப விமோச்சனம் எப்படி எப்படி எப்படின்னு தவிச்சுட்டே இருக்கிறதே என்ன ஆச்சு, எய்த்தாப்பில் அந்த காட்டில் தெரிஞ்சு நிற்கிறதே எய்த்தாப்பில் ஒரு மகான் வந்தார், ரிஷி வந்தார். யாருன்னார், மார்க்கண்டேயருங்கிற ரிஷி வர்றார். இந்த மார்க்கண்டேய ரிஷியை பார்த்தோன்னே, அதாவது தர்சனாத் சாதவ அப்படின்னு சாதுக்களை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு பலன் கிடைச்சிடுறது, நம்மளோட பாபம் போயிடுது. தர்சனாத் ஏவ சாதவஹா அப்படின்னு அவர்களை பார்த்த மாத்திரத்தில் மற்ற பிராயஷ்சித்தம் எந்த கர்மாக்களும் பண்ணினாதான் பலனை கொடுக்கும், பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், அது பலனை கொடுக்கறதுக்கும் டைம் ஆகும். ஆனால் பலனை உடனே கைமேல பலன் என்ன, சாதுக்களை மகான்களை தரிசனம் பண்ணின மாத்திரத்திலே நமக்கு நல்லது கிடைச்சிருது. அதனால் மார்க்கண்டேயரை பார்த்தோன்னே ஹேமமாலன் அவர்கிட்ட காலில் விழுந்து கேட்டான், தன்னோட கதையெல்லாம் சொன்னான். இப்படிலாம் ஆயிடுத்து, நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு குபேரனால இந்த சாபம் வந்துடுத்தோம், இதை நீங்கிறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அவர் உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு, என்ன பரிகாரம் சொன்னார், இதை பண்ணும் அதை பண்ணணும், பெரிய யாகம் பண்ணணும், இத்தனை ரூபா செலவழிக்கணும் ஏதான்னு சொன்னாரா? இல்லை. உடனே அப்போ பார்த்தார். அப்போ தான் அந்த ஆஷாட ஏகாதசி அப்படிங்கிற இந்த ஏகாதசி வருது. அப்போ சொல்கிற, இந்த ஏகாதசி விரதம் இரு. அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும்னா அதுக்கு நியமம்லாம் இருக்குது. நாள் அன்றைக்கி ஏகாதசிக்கு நாள் இந்த தசமியில் ஒரு பொழுது இருந்து ராத்திரியில் சாப்பிடாத இருந்து அந்த ஏகாதசி முழுக்கலும் தண்ணி கூட குடிக்காத நிர்ஜல உபவாசம் அப்படின்னு உபவாசம் இருந்து, அதுக்கப்புறம் மறுநாளைக்கு துவாதசியில் பாரணை பண்ணும். ஏகாதசியில் பட்னி இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணக்கூடிய துவாதசி பாரணை, அது காலத்தில் பண்ணும். இப்படி பண்ணு, சிவபெருமானை பூஜை பண்ணு. அன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு ராமுழுக்கலும் கண்முழிச்சுண்டு சிவபெருமானை வழிபடு, பூஜை பண்ணு, உன்னோட இந்த பாவம் போகும் அப்படின்னு மார்க்கண்டேயர் உபதேசம் பண்ண இந்த ஹேமமாலன் சந்தோஷப்பட்டார். அப்பா, தன்னோட பாவத்துக்கு பாப விமோச்சனத்துக்கு வழியே இல்லையாக்குன்னு நினச்சோம், இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னுட்டு அதே மாதிரியே அவர் சொன்னபடியே உபதேசித்தபடியே இவர் அந்த விரதத்தையும் இருந்து சிவபெருமான அன்னைக்கு முழுக்கலும் வழிபடுறார், பூஜை பண்ணுறார். அப்படி பண்ணுறதே அது முடிஞ்சது. துவாதசியில் என்ன ஆச்சுன்னு இவரோட பழைய உருவம் வந்துடுத்து. இந்த தொழுநோயெல்லாம் போய் எல்லாம் போய் இவர் பழைய தேஜஸோட அந்த குபேரனோட அந்த பரிவாரமாக இவர் பழைய நிலைமையை அடைஞ்சு குபேர அழகாபுரிக்கு இவர் போனார். அதுக்கப்புறம் இவர் தான் பாவ மன்னிப்பு ஏற்பட்டுருது, இவரோட பாவத்துக்கு பிராயஷ்சித்தமாகிடுது, அங்கே போய் சேர்ந்தார் அப்படின்னு நமக்கு இந்த புராண கதை சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தனமும் இல்லாத இவர் அந்த தனபதியான குபேரனோட நண்பராக இருக்கிறதுனால இவர் வழிபடுறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னர், இழந்தது எல்லாம் திரும்பி கிடைக்கிறது. இழந்த செல்வமாக இருக்கட்டும், நம்மளோட அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு எதை இழந்தாலும் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கிறது இவரோட அருள்னால. இப்படி எல்லாருக்கும் கொடுத்துடுறதுனாலே இவர் என்னன்னர், இவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காத அதனனாக இருக்கார். தனபதியோட நண்பராக இருந்தாலும் எந்த ஒரு பொருட்செல்வமும் தனக்குன்னு இல்லாத இவர்கிட்ட இருக்கிற செல்வம் முழுக்க என்ன, அருட்செல்வம், அருட்செல்வம், அன்பு செல்வம், இதுதான் இருக்குது. அப்படி அன்பே வடிவாக அருளே வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.